கேப் வர்தே இந்த நாடு வந்து முதலாக வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆகுறாங்க. வெறும் 5,30,000 பேர் தான் இந்த நாட்டுடைய பாப்புலேஷனை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 5,29,600 பேர் இந்த நாட்டுடைய பாப்புலேஷன். நம்ம வெஸ்ட் மாம்பழம் சைஸ் இருக்குமா, மொத்தம் அவ்வளோதான் இருக்கும் இல்லையா? வெஸ்ட் மாம்பழத்தில் 5 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு மட்டும் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு வந்து வேர்ல்டு கப் அதில் குவாலிஃபை ஆகி ஸ்பெயின் மாதிரி ஃபுட்பாலை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக விளையாடுற ஒரு நாடு. இந்த டிக்கி டாக்கா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டைல், ஒன் டச் ஃபுட்பால் அதெல்லாம் கொண்டு வந்த அந்த ஒரு நாடு இந்த முறை வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற நாடு. இன்டர்நேஷ்னல் லெவலில் டாப் பிளேயர்ஸாக இருக்கிற யமால், குக்ரையா, யொரான்டே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்பெயினுடன் நேற்று 1.5 மணி நேரம் ஒரு கோல் கூட வாங்காமல் கேப் வர்தே அப்படின்ற ஒரு நாடு வந்து விளையாடி இருக்குது. அப்படின்னும் போது அந்த லிட்ரலாக தன்னுடைய நாட்டை ரோசின்ஹா தன்னுடைய கையால் தாங்கி இருந்தார். நேற்று ஃபுல் மேட்ச்லேயும் மிக அதிகமாக கவனிக்கப்பட்டது, ஆச்சரியப்படுத்தியது வந்து ஒசின்ஹாவுடைய அந்த கோல் கீப்பிங் தான். கொக்ரையாவாக இருக்கட்டும், யமாலாக இருக்கட்டும், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க கோல் போஸ்ட்டுக்குள்ளே அந்த பாலை அடித்து ஏற்றுறதுக்கு. என்னை தாண்டி உள்ளே ஏற்றுங்கடா பார்த்துடலாம், அந்த பாலை உள்ளே போட்டுருங்கடா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கோல் கீப்பிங். Rodri Cucurella backed over, Zinho stayed at home and he's going to pay the price. No! It comes off the crossbar. The follow-up is saved. To Cucurella back into the middle. Ferran Torres save. Vozinha, quick reaction. Just that header, a touch there from Vozinha that might have been going wide. It's over in every possible way for Cape Verde in their first ever World Cup. ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சும் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து சமீபத்திலலாம் இப்படி ஒரு கோல் கீப்பிங், இப்படி ஒரு சேவை வந்து நான் கண்டிப்பாக பார்த்ததில்ல. 40 வயசு இன்னும் சொல்லப்போனால் லிட்டரலாக அழுதுட்டார் மனுஷன் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே. வெறும் 5 லட்சம் சொச்சம் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு வந்து ஸ்பெயின் மாதிரி இருக்கிற ஒரு நாடுடன் அவ்வளவு நேரம் போராடி ஒரு கோலும் வாங்காமல் அங்கே இருக்காங்க. அப்படின்னும் போது அதெல்லாம் உலக சாதனை தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு சாதனையாக தான் எடுத்துக்கணும். இந்த H குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின், கேப் வர்தே, சவுதி அரேபியா, உருகுவே இந்த 4 கண்ட்ரிஸ் தான். அதில் இப்போ ஸ்பெயினுடனே இவங்க வந்து இப்படி விளையாடி இருக்காங்க. அப்படின்னும்போது சவுதி அரேபியா, உருகுவேலாம் நல்ல டீம் தான். சவுதி அரேபியாவும் பரவாயில்ல, போன வேர்ல்டு கப்லலாம் அர்ஜென்டினாவே தோக்கடிச்ச டீம். இருந்தாலும் அடுத்த மேட்ச் ஒசின்ஹாவுடைய அந்த கோல் கீப்பிங்கை பார்க்கறதுக்குன்னே மக்கள்லாம் கண்டிப்பாக அடுத்த கேப் வர்தேவுடைய மேட்சை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அடுத்த மேட்ச் வந்து ஜூன் 21 கேப் வர்தே வந்து உருகுவேவுடன் விளையாடுறாங்க. கண்டிப்பாக அந்த மேட்சை நான் பார்த்துருவேன். மெயினாக அந்த கோல் கீப்பருக்காக, ஒசின்ஹா அவருடைய அந்த கோல் கீப்பிங்காகவே கண்டிப்பாக அந்த மேட்சை பார்ப்பேன். மெயினாக முக்கியமான நாடுகளுடைய மேட்சை மட்டும், அர்ஜென்டினா, ஸ்பெயின், பிரேசில், அப்புறம் ஜெர்மனி இந்த நாட்டுடைய மேட்சை மட்டும் பார்க்குறவங்க கண்டிப்பாக 21 கேப் வர்தே வர்சஸ் உருகுவே மேட்சை பாருங்கள். அதில் ஒசின்ஹாவுடைய அந்த கோல் கீப்பிங் அதை பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 40 வயசில் வந்து தன்னுடைய நாட்டுக்காக போராடுற ஒசின்ஹாவுடைய அந்த கோல் கீப்பிங்கை பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். 140 கோடி மக்கள் இருக்கிற நம்மளால் இன்னும் ஒரு வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆக முடியல. நாம் 1950க்கு அப்புறம் நாம் இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் குவாலிஃபை ஆனதில்லை. இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற நாடு கேரளா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் கோவா, இங்கெல்லாம் ஃபுட்பால் ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. இங்கெல்லாம் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கோடி கணக்கில் இல்லையா? இந்த கேப் வர்தே மாதிரி வெறும் 5,30,000 பேர் கிடையாது. அப்படி இருந்தும் நம்மளால் இன்னும் குவாலிஃபை ஆக முடியல. கேரளாவை சேர்ந்த தஹசீன் அப்படின்ற ஒரு பையன் வந்து இப்போ கத்தருக்காக விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம நாட்டில் வந்து சிறந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உருவாகிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தா, தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நாமளும் வேர்ல்டு கப் ஃபுட்பால் விளையாட முடியும். ஆனால் அது எப்போ அப்படின்னு தான் தெரியல. கிரிக்கெட்டை தவிர மற்ற எந்த ஸ்போர்ட்ஸையுமே வந்து அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம நாடு வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்காததுனால தான் இன்னும் ஃபுட்பால் வேர்ல்டு கப்லலாம் நம்மளால் குவாலிஃபை ஆக முடியாமல் இருக்குது. சிறந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சரியான கோச்சிங் கொடுத்து சரியான உதவிகள்லாம் கொடுத்தா ஸ்போர்ட்ஸுக்காக ஒதுக்குற பணம்லாம் சரியாக அந்த துறைக்கு போய் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியாவாலையும் உலக அரங்கில் ஒரு சிறந்த ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்க முடியும். ஒரு துறைக்கும் ஒதுக்கப்பட்ட பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்தந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் இல்லையா? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை, தொலைநோக்கு பார்வை தேவை. 2047 இந்தியாவை நான் அப்படி மாற்றிடுவேன், இப்படி மாற்றிடுவேன் அப்படின்லாம் சொல்லி எந்த பிரோஜனமும் கிடையாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சும் திருப்பி இதே தான் சொல்ல போகிறாங்க இவங்கெல்லாம். 1996 நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இந்தியா வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி அரசு வந்து கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் எதுவுமே சரியாக செய்யலை அப்படின்றது தான் உண்மை.
அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமெல்லாம் வேர்ல்டு கப் விளையாடுறது அப்படின்றது இன்னும் அது 2047 பிஜேபி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்தியாவை வந்து வல்லரசாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அரசெல்லாம் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்ததுன்னா 2075 கூட ஃபுட்பால் வேர்ல்டு கப்லாம் நம்ம குவாலிஃபை ஆகுமா அப்படின்றதெல்லாம் சந்தேகம் தான். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா குசின்ஹாவுடைய அந்த கோல் கீப்பிங் எப்படி இருந்தது, 40 வயசில் அந்த மனுஷன் தன்னுடைய நாட்டுக்காக எப்படி போராடினார் அப்படின்றத பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள்.